ஒன்னையும் தாண்டி எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பொம்பளைங்க வெளியில போனா ஊர் சுத்திட்டு வராங்கன்னு அர்த்தமா? பின்ன ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு அர்த்தம். பொம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தா ஊர் சுத்திட்டு வர்றாங்கன்னு தான் அர்த்தம். ஏ சகல, என்ன பேசிக்கிட்டு இருக்க நேரமா அது? தூக்கி போட்டு பந்தாடுற நேரம்யா. அடியே, இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப சொல்றேன். வேலைக்கு போயிட்டு வரோம். வேலைக்கா? நில்றி, ஒரு ஆம்பளை கேட்டுக்கிட்டு இருக்க, நீ பாட்டு போய்கிட்டு இருக்க. வேலைக்கு எதுக்கு போனா? யாரை கட்டு போன? யோ, இது என்ன அது குடும்பம் நடத்துறமா இல்ல கூட்டு நடத்துறமா? யாரமா சொல்றேன். இது பாருங்க, கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இனிமே மிரட்டுற வேலையெல்லாம் இங்க வேணாம். நீங்க தண்டை சோறுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் வேலைக்கு போனோம். தினமும் நீங்க போடுற சாப்பாட்டுக்கு இந்தாங்க 30 ரூபாய் வச்சுக்கோங்க. யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க? யோ, இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்டை சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கனா, நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா சகல? இதுக்கு மேலையும் பொறுமையா இருந்தோம்னா இந்த மீச வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். பொழந்துற. யோ, அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க, கொலை விழுகும். எவன் உசுருக்கு விட்டுறாம சொல்லிவிட்டேன். என்ன தட்டாலும் ஆமா. ஏண்டி, கேவலம் ஒரு 30 ரூபாய் காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன தெரியுமாடி? மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி உன் புருஷன் எனக்கு தெரியாம வேலைக்கு போனது மட்டும் இல்லாம நீ சாப்பிடுறதுக்கு எங்கிட்டயே பணம் கொடுக்கறியா? உன்ன இனிமே இந்த அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். எப்ப திருப்பி என் கையை பிடிக்க ஆரம்பிச்சியா? இனி நீ இங்க இருக்க கூடாது. போடி வழியா. நான் எதுக்காக போகணும்? நான் போக மாட்டேன். இது என் வீடு. உன் வீடா? எப்ப இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சியோ இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீட்டு வாசப்படிய முழுக்க இனிமேல் நடக்கிற உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். சகலா, நீ எல்லாம் ஒரு சகலையா? துரோகியா? எதுக்காக உன் வீட்டு பக்கத்துல குடி வந்த நானு? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணி வந்து நானு உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா? அந்த குத்துறா வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறா. அறிவு கெட்டவனே, என்ன நீ அடிக்க ஆரம்பிச்சா? நானே என் பொண்டாட்டி தள்ளி விட்டதுல அடிபட்டு தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாம தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்பா. அண்ணி உன்னையுமா அடிச்சிருச்சு? இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா, ஓடிடலாம். சகல, அங்க பாரு, ஆட்டோக்காரன் வர்றான். சகல, இப்ப நடந்ததெல்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும். குறிப்பா நம்ம இப்ப அடி வாங்கின மேட்ரு சொல்லவே முதல்ல முகத்தை தொடங்க. சீக்கிரம் அடிப்பா, மூஞ்சில குத்துட்டால. சகல, துண்டது கையில. அப்புறம் சகல, என்ன ஆளே பாக்கல? பல்லு பாடு போமே. வாங்க சகல, என்ன நேரத்துல? வீட்டை விட்டு துரத்தின பிறகு நேரம் எல்லாம் பார்க்க முடியுமா? வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா? அங்கேயும் இதே நிலைமை தானே? 30 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளையே இந்த அடி அடிக்கிறான்னா, 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற பொம்பளை சகல என்ன பின்னி இருப்பான்? ஏன் சகல, எதுவும் பலத்த காயமா? வெறுப்பேத்தாதியா, அவ அடிச்சா கூட பரவாயில்ல. நேத்து வந்தவ இவ்வளவு எங்க அப்பனுக்கு சோறு போட்டு வச்சிருந்தேன். அந்த ஆளு அவ கூட சேர்ந்து என்ன வீட்டை விட்டு வெளியே தரத்தான். நன்றி கேட்டவன். சகல, இது ஏதோ தூண்டி விட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 3 பேர் பொண்டாட்டி நம்மள அடிச்சாளுன்னு முன்னெச்சரிக்கையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான்.
பொம்பளைகளை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. இதெல்லாம் 4 சவத்துக்குள்ள நடக்க வேண்டிய பிரச்சனையா? யோ திருப்பி ஏன் 4 சவத்தை ஞாபகப்படுத்துற? 4 சவத்துக்குள்ள நாயா அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறேன், திருப்பி 4 சவருங்கிற. ஏயா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காயா உனக்கு? சத்தம் போடாதீங்கப்பா. அவளுங்களை எப்படி அடக்குறதுங்கிறத பத்தி யோசிப்போம். அடக்க நினைச்சுதான் அங்க ஒரு சைடு வீங்கி கிடக்குது, இங்க இடுப்பு உடஞ்சு கிடக்குது. அவளுங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? வேலை பார்க்கறோம், சம்பாதிக்கிறோம் மமதை. முதல்ல அதான் ஆப்பணும். எப்படி? அவளுங்க வேலை பார்க்குற ஆபீஸுக்கு போறோம், அந்த மேனேஜர் சாத்துறோம், அவனே அவளுக்கு வேலை விட்டு துரத்துறான். சகல, நீங்க மறுபடியும் படிச்சு வாங்குறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சகல, சமையல் தான், மருந்து தான், ஆட்டோ இல்ல படிப்பு தான். கரெக்ட். இதான் நம்ம பொண்டாட்டிய வேலை செய்யற கம்பெனி. வா இங்க வாடா. என்னங்க இந்த பொம்பளைங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க முதலாளியா உள்ள இருக்கானா? எதுக்கு? ஏன் கேக்குறீங்க? எதுக்கா? ஹலோ, என்னது கராத்தே ஃபங்க்ஷனா? கண்டிப்பா வந்துடுறேன். நானே போலீஸ் ஆபீசரா இருந்தவன், வர மாட்டோனா கண்டிப்பா வந்துடுறேன். யாருப்பா நீங்க? உட்கார்ற நாற்காலியில காலை தூக்கி போட்டிருக்கீங்க. தயவு செஞ்சு முன்னாடி வந்து உட்காருங்க. சார், நாங்க உட்காரலாம் அப்படியே இருக்கட்டும். முதல்ல எங்க 3 பேர் பொண்டாட்டியை டிஸ்மிஸ் பண்ணுங்க. இவனை போய் சார் மோர்னு கூப்பிட்டு, யோ எதுக்கு எங்க பொண்டாட்டி வேலைக்கு சத்தா? யார கட்டி வேலைக்கு சத்தா? யோ, உன்ன மாதிரி ஆளுங்க பொம்பளைகளை வச்சு வேலை வாங்குறதுனாலதான் எங்களை மாதிரி ஆம்பளைகளுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. மரியாதை அப்படியா? இவெல்லாம் 30 ரூபா சம்பளம் கொடுக்கறனால தானே அவளை நம்ம கை நீட்டி அடிக்கிறாளுங்க. யோ தெரியாம கேக்குறியா? இப்போ உன்னோட பொண்டாட்டியை நாங்க வேலைக்கு கூப்பிட்டோம்னா நீ அனுப்பியா? ஒத்துக்கிறியா? அவன் ஒத்துக்குவாயா? சூடு சொர்ண ரோசா இல்லாதால தான் பொம்பளைகளை வச்சு கம்பெனி நடத்துறான். வார்த்தை அதிகமா போகுது. மரியாதை பேசு. மரியாதை பத்தி எனக்கு சொல்றடி. மீசையை கட் பண்ணுவேன். ஏய், பிச்சிருவன் இங்க பாரு, இன்னும் செத்த நேரத்துல நாங்க மிருகமா மாறறதுக்குள்ள எங்க பொண்டாட்டி சுந்தரி, லட்சுமி, இந்திரா 3 பேரையும் டிஸ்மிஸ் பண்ற. ஓஹோ, எனக்கு இப்பதான் எல்லா விஷயம் என்ன புரியுது. புரியுது? சுந்தரி, இந்திரா, லட்சுமி இவங்க 3 பேர் புருஷன் நீங்க தானே? அத நீ அவங்கள வேலைக்கு சேர்த்து நீங்க கேட்டுக்கணும். Who is your husband? அவங்க நேம் என்ன? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க வரலாறு என்ன? அவங்களோட மோதலா என்ன நடக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு சேர்த்திருந்தீனா நீ ஆம்பள. இப்போ ஒண்ணும் தப்பு இல்ல. மிஸ்டேக் பண்ணிட்டேன். இன்னைக்காவது நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க. அவங்கள கூட டிஸ்மிஸ் பண்ணு. போ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருக்காதா? போயா. ஏய், என்ன பாக்குற? பின்னிரம் பண்ணி போ. யா, இந்தாயா, அப்ப எதுக்கு சட்டை கட்டு எல்லாம் கட்டுற நீ? இந்த பாரு, ஒரு ஆள் வந்து 3 பேர்த்த மோதுறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சொல்லிட்டு நல்லாதையா பீரோவா? ஐயோ வர்றானே. ஏன்டா பொடி பசங்களா, கட்டின பொண்டாட்டியை வச்சு குடும்பம் நடத்த துப்பு இல்ல? போனா போதுன்னு பொண்டாட்டிகளுக்கு வேலை போட்டு கொடுத்தா ஆபீஸ்ல வந்து கலட்டாவ பண்றீங்க. சார், எதுவா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு பேசுறதுதான் நல்லது. அதான் ஜென்டில்மேனுக்கு அழகு. சில விஷயங்களை கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். சார், டேய், கதவை சாத்திட்டு தாண்டா பேசணும். நாயே, ஏன் சாமி, நாங்க எவ்வளவு பெரிய மனுஷத்தன்மையோட கதவை திறந்து வச்சுட்டு பேசணும்ல, அந்த மாதிரி நீங்களும் திறந்து வச்சு பேசினா தானே மரியாதை. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.